இதுதாங்க இங்கேருந்து பட்டாயாலேருந்து பேங்காக் நம்ம போகிற பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன மினி பஸ் மாதிரி. இந்த மாதிரி செட்டப் தான் இங்கே நிறைய இருக்குது. ரொம்ப சீப்பாக கிடச்சிது டைரெக்டாக புக் பண்ணும்போது. கிளம்புறது இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இன்னும் எல்லோரும் ஏறிட்டாங்க, ஏறி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்மகிட்ட வெளியே நின்று வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையை சொல்கிறேன், மனசு தொட்டு சொல்கிறேன், ஆன்லைனில் பார்க்குற ரேட்டை விட வ்ளாகிங்கில் சில யூடியூபர்ஸ் பார்க்குற ரேட்டை விட நேராக வரும்போது, தனியாக வந்தால் ஏஜென்சி மூலயமா இல்லாமல் நேரட்டாக வரும்போது ரொம்ப 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 சீப்பாக கிடைக்குதுங்க. எல்லாமே க்ரூஸில் போகிறது இருக்கட்டும், ஃபெரி ட்ராவல் இருக்கட்டும், அப்புறமா வந்து சி ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேங்காக்லேருந்து இங்கே பட்டாயா வந்ததில் ரொம்ப ரொம்ப ஈஸி. நார்மலாக வந்து பஸ் ஏறி வந்துகிட்டே இருந்துருச்சு. இதுவே ஏஜென்சி மூலமாக வந்துருந்தீங்கன்னா ரொம்ப பில்லை போட்டு தீட்டிகிட்டு இருப்பாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தனியாக வர்றதில் வந்து எப்போவுமே இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். ஆனால் வர 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 ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிடலாம் போல இருக்குது. ஏன்னா இங்கே வந்து லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டம். தாய்லாந்து ஆக்சுவலாக இங்கிலீஷை நீங்கள் இங்கே ரொம்பவே பார்க்கவே முடியாது. 99% இங்கிலீஷை பார்க்க முடியாது. 100 தாய் பீப்புள் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் தான் இங்கிலீஷ் தெரியும். அதுவும் ரொம்ப ரேர் தான். அது பேசிக் இங்கிலீஷ் தான் தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நல்ல பீப்புள், உண்மையிலே நல்ல பீப்புள். யாருமே ஸ்கேம் பண்ணுற மாதிரிலாம் நான் யாரையுமே பார்க்கல, யாரும் பண்ணல. உண்மையை சொல்லியிருந்தேன், நான் யாராவது பண்ணணும்னு நினச்சேன், என்னை ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் பண்ணலை. நல்ல பீப்புள், நல்லாவே போச்சு. இன்றைக்கி நைட் இப்போ பட்டாயாவில் இருக்கேன். இப்போ இதோட இங்கேருந்து முடியுது. இப்போ நேராக இங்கேருந்து கிளம்பி பேங்காக் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ளைட் மலேசியாவுக்கு. பட்டாயாவில் இருக்கேன். நல்ல மூமெண்ட்ஸ், நல்ல ஹாப்பியான மூமெண்ட்ஸோடு இங்கேருந்து கிளம்புறேன். பட்டாயா க்ரூஸ், என் பின்னாடி அந்த க்ரூஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சுத்தமாக காலியாக இருக்குது. இந்த சீசனில் வரது எவ்வளோ ப்ளஸ் தெரியும்னு நல்லாவே புரிஞ்சுது. ரொம்ப 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 எம்டியாக இருக்குது. இந்த மாதிரி இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நெக்ஸ்ட் சீசன் டைம் வந்து மேக்ஸிமம் மேபி எக்கச்சக்கமான எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கணும், இன்னும் கரெக்டாக தெரியல. ஆனால் நான் இப்போ வந்தது ரொம்ப 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 சீப். யாருமே எதிர்பார்க்க மாட்டேன், யாருமே இவ்வளோ கம்மியாக முடியும்னு கனவு காண மாட்டேன். ரொம்ப சீப். தாய்லாந்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 13-14 நாள் இருந்துட்டேன். சாங்மையில் கொஞ்சம், அப்புறமா பேங்காக்கில், இப்போ பட்டாயாவில் திரும்ப பேங்காக் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நைட் ஸ்டே வந்து பேங்காக்கில். ஒவ்வொரு நைட்டுமே ஒவ்வொரு இடம் மேக்ஸிமம் 1, 2, 3, 4, 5 இடத்துல 4 இடத்துல மாறி ஸ்டே பண்ணியாச்சு. வேறு ஹாஸ்டலில் எல்லாமே நல்லாயிருக்குங்க. எந்த குறையுமே கிடையாது. ரொம்ப சீப்பாகவே கிடச்சிது. மேக்ஸிமம் நான் வந்து சாங்மையில் இருக்கும்போது ஒரு நாள் வந்து டாக்ஸி பைக் ரெண்ட் எடுத்துட்டேன். பேங்காக் வந்து நான் எடுக்கல. ஏன்னா பேங்காக்லேயும் பட்டாயாலேயும் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு போலீஸ், டிராஃபிக் போலீஸ். நமக்கு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, கேட்க மாட்டாங்க தான். இருந்தாலும் கேட்டுறாங்கன்னா 1500 தாய் பத் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 1500ன்னா நம்மக்கிட்ட ஒரு 3,500 எதுக்கு கொடுக்கணும்? அதை விட டீசெண்டாக நம்ம கிராப்லேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பார்க்கும்போது கிராப் ரொம்ப சீப்பாகவே கிடச்சிது. வியட்நாம் கூட கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் சீப், பொதுவாகவே சீப். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் பட்டாயிலேருந்து கிளம்பியிருக்கேன். மூவிங்கில் இருக்குது, வண்டி மூவிங்கில் இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு வேலை யாராச்சும் யாரோ தெரியல. ஏன்னா நான் புக் பண்ணது வந்து போர்ட்டில் இருந்து. இது நேராக இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து போகுது. பஸ் ஸ்டாண்டில் யாராவது புக் பண்ணியிருக்காங்க என்ன எதுவும் தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஒரு 2-3 பேர் தான் இருக்கும். Good,